பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குவதற்காக பொன்னையும் வெள்ளியும் வாசனை திரவங்களையும் கொண்டு வந்து வைப்பார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் பொன்னையும் வெள்ளியும் வாசனை திரவங்களையும் கொண்டு வந்த அந்த காலங்களை பார்க்கிலும் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் தான் என் ஆலயம் என்கிறார். இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்கிற போது நம்ம யார் என்று இன்றைக்கு நிதானிப்போம். நாம் தான் ஆலயம் என்று சொன்னாரே, நம்மை நாமே கெடுத்து கொள்ளலாமா? தேவன் ஆலயம் என்று சொன்ன சரீரத்தை சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக சற்று செபிப்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளில் அப்பா, என்னோட சரீரத்தை குறித்து இது என் ஆலயமாக இருக்கிறது என்று சொன்னீங்களே, என் சரீரத்தை குடிப்படுத்துவதற்கும் பொல்லாத அசுத்தங்களுக்கும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை சுத்தமாக்கும், எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா? இந்த பரிசுத்த நாளில் நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க, துதிக்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை கனமாய் நடத்தும். உம்முடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.